ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் உங்கள் யூடியூப் மணி ஆட் ஆகாமல் மேலே டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி யூ டோன்ட் ஹாவ் எனி டிரான்சாக்ஷன் ஃபார் திஸ் பில்லிங் பீரியட் இப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்காம நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மெசேஜ் டிஸ்பிளே ஆனோன்னே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு குழம்பிட்டு இருக்கும்போது சரி விடு யூடியூப் கிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கான சொல்யூஷன் சொன்னாங்க எனக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ணலை. பேமெண்ட் மெத்தடை வந்து ஆட் பண்ணாதனால தான் எனக்கு வந்து பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லேட்டாக தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு சொல்யூஷன் சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ நேரத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே கிளியர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் $10 வந்து ரீச் ஆனோடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. நான் தான் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது யூடியூப்பில் கஸ்டமைஸ் சேனலில் மேலே பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்னு ஒரு பாக்ஸ், அதாவது மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். மேலே டிஸ்பிளேயில் நான் வந்து பிளிங்க் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் தரப்புலேருந்து ஒரு வந்து சேட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் லைவாக நம்ம கூட சேட் பண்ணதுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. நானும் இப்படி மெசேஜ் பண்ணும்போது என் கூட வந்து ஒரு மேடம் வந்து கனெக்ட் ஆனாங்க. அவங்கக்கிட்ட என் ப்ராப்ளத்தை சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் டெக்னிக்கல் டீம்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷனாக உங்கள் மெயில் ஐடியில் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். என் மெயில் ஐடியும் இதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு நாள்கிட்ட வெயிட் பண்ணுங்கள், அவங்க மெயில் பண்ணுவாங்க. என்ன மெயில் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பேமெண்ட் மெத்தடை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்காங்க. நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஆட் பேமெண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதோட சொல்யூஷனும் அந்த மெயிலில் வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் எவ்வளோ நேரத்துக்குள்ளே, அதாவது 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே வந்து இதை கிளியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஆட் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து கொடுத்தேன். கிளியர் பண்ணிட்டாங்க எனக்கு. அது எப்படி ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோன் இருக்கும். அதை வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பின் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது யாரோட நேம் வந்து கொடுத்தோமோ அவங்களோட நேமில் வந்து அக்கௌண்ட் வந்து கொடுக்குறது, அதாவது அவங்களோட நேமில் உள்ள அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸ் கொடுக்குறது தான் வந்து கரெக்டான மெத்தடு. அதர் பர்சனோட அக்கௌண்ட்டை கொடுக்கணும்னா அதுக்கு வேறு சில ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் நேம் கொடுத்துருவீங்க, ஐஎஃப்சி கோடும் கொடுத்துருவீங்க, அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருவீங்க. ஸ்விஃப்ட் பிஐசின்னு ஒரு வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டவுட் வரும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்விஃப்ட் பிஐசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்குக்கும் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு யூனிக்கான கோட் இருக்கும். அதுதான் வந்து ஸ்விஃப்ட் பிஐசி. ஸ்விஃப்ட் பிஐசி கோடை வந்து எல்லா பாஸ்புக்லையும் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் பேங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது பேங்குக்கு போய் கோடை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்கை வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த வேர்ட் கொடுத்துருக்காங்களான்னு. அப்படி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேங்குக்கு போய் கேட்குற மாதிரி இருக்கும். பேங்குக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. சார் இப்படி எனக்கு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்விஃப்ட் பிஐசி கோடு வந்து தேவைப்படுதுன்னு கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்குக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த ஸ்விஃப்ட் பிஐசி கோடை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒன்றுமே இதில் பண்ண வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டேஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மணி வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள். இதே மாதிரி நியூ அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.